இன்று புதன்கிழமைன்றதுனால அறிவியல் மாமேதை பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம இது நாள் வரைக்கும் நம்முடைய பதிவுகள்ல எல்லாத்துட்டையும் சில இந்திய வீரர்களை பத்தி இந்திய விஞ்ஞானிகள் பத்தி பார்த்திருப்போம். அதே மாதிரி சில ஆக்சிடென்டலா என்னென்ன கண்டுபிடிச்சாங்க, அவங்களுக்கே தெரியாம கண்டுபிடிச்ச ஆங்கிலேயர்களை பத்தி பார்த்திருக்கோம். அது மாதிரி விதவிதமான ஆங்கிலேயர்கள், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவங்க, பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்கன்னு ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவங்களும் பார்த்துருக்கோம். ஆனா நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய ஒரு தெய்வமா நம்ம வணங்குற தமிழ்நாட்டுல ஒரு விஞ்ஞானி இருந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? அது வெள்ளைக்காரங்க நீர் சுழற்சியை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க நீர் சுழற்சியை கண்டுபிடிச்சாங்க. அது யாருன்னு தானே கேட்குறீங்க? வேற யாரும் இல்லைங்க, நம்முடைய தெய்வமான இந்த மார்கழிக்கு உகந்த தெய்வம் நம்முடைய ஆண்டாள் தான். இந்த ஆண்டாள் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இன்னைக்கு வரைக்கும் நீர் சுழற்சி அப்படின்றது நம்ம வாழ்க்கையில முக்கியமான ஒண்ணா கருதப்படுது. நீர் சுழற்சின்றது புவி இயக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு சுழற்சி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நீர் சுழற்சியை கிட்டத்தட்ட 1900 1800 அந்த டயத்துல தான் கண்டுபிடிச்சாங்க. 1800 இருந்து 1900 தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே நீர் சுழற்சியை பற்றி ஒரு பாடலாவே பேசினாங்க நம்முடைய ஆண்டாள். அதாவது கார்மேக கண்ணன் வந்து இங்க கடல்ல இருக்கிற தண்ணீர் எல்லாம் வளிமண்டலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு அங்க இருந்து மேல மேகத்துல கருமேகங்களா உன்ன மாதிரி, அதாவது கார்மேக கண்ணன் போல மேகங்கள்லாம் கருத்து அங்க திருமாலுடைய கையில இருக்கிற அந்த சுதர்சன சக்கரம் போல அது வந்து போனா எவ்வளவு சத்தம் வருமோ அந்த மாதிரி இடியோட ஒரு நல்ல பொழிவு, அதாவது ராமனுடைய வில்ல இருந்து எப்படி அம்புகள் பாயுமோ அதே போல வந்து மழை மேகத்துல இருந்து மழை வந்து கொட்டி இந்த நாட்டுக்கே, இந்த எங்களுடைய மக்களுக்கே பசியெல்லாம் தீர்ந்து விவசாயத்துல நல்ல பொழிவு தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் பாடியிருக்காங்க. அப்ப பாருங்களேன், நமக்குள்ள எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. ஆங்கிலேயர்கள் எல்லாரும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களை புகழ பாடுறதுக்கு தான் இன்னைக்கும் நம்ம முன் வரல. அதனால தமிழர்கள்ல எத்தனையோ இதுக்கு மேலேயும் விஞ்ஞானிகள்லாம் இருந்திருக்காங்க. நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் கப்பல் செய்வது முதல் கொண்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தது நம்ம தமிழர்கள் தான். அதனால நம்ம தமிழர்களா பிறந்ததுக்கு பெருமைப்பட்டுட்டு ஆண்டாள் என்ற இந்த அதிசய விஞ்ஞானியை பத்தி நீங்களும் இன்னைக்கு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஈஷத்ரேவிதாஜ், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செவ்வாய்ப்பட்டியில் நான் 8ஆம் பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.